அவர் பேசாமதான் இருந்தாரு. அதுபடி நீ வாயா இல்ல பொம்பளை ஆம்பளை செக்கப் பண்ண சொல்லி அவரை சரி அறக்குட்டி அடிச்சா ஒன்று உள்ள வருமா சந்தையை போய் பாத்துக்கலாம். இரு அனுப்பிட்டு போ. தம்பியை கடன் என்ன இந்த வருவாப்புல புரியுதா அவர் மட்டும்தான் வசந்த முல்லை போல வந்து அதைந்து ஆடும் பெண் பிராவே பெண் புறா. அது எந்த பிராவா இருந்தாலும் சரி நாங்க பாடுவோம், எங்களுக்கு பாட தெரியும். நாய் கொண்டு பாரு ஒரு நாளைக்கு காய அடிச்சு விட்டு பாருங்க. என்ன வச்சுக்கிற பிடியல மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமியாரு எந்த ஊரு எடுத்துக்கூறு எடுத்துக்கா ஏன் இங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் என் மண்டைய போட்டு உருட்ட உடம்ப பண்ணில இருந்து வந்தாய் சாமியாரே மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார் எந்த ஊரு
ஒரு பயந்தாரு விட்டுருப்பா பயந்தாப்பி போச்சு அப்புறம் நான் உருவாட்டு போல இருக்க மாட்டேன். ஆனா ரோச மாட்டேன் வச்சிருக்கல ரோசத்துக்காண்டி புதுக்கோட்டையை 3 நாள் மட்டும் கொண்டு வச்சுருக்கேன். அவன் செஞ்சிருக்காரு பார்ப்பேன். நம்மளுக்கு இருக்கிறாரு நான் நீ தான் மழுங்கலாச்சு. யாரு நான் எங்கேயா மழுங்கினேன் உயிரோட வாய்ப்பு தொட்டு அற மாட்டேன். மாசமான பொம்பளை உட்கார வச்சிருக்க வாங்க வாங்க அண்ணன் கோயிக்கிறார் வாங்க பையன் நீங்க போங்க. யார் யார் வர சொன்னது இல்லையா விஜயவாரு யார் யார் சொன்னது போய் நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். சேர்ந்து தெரியாம நீ வம்பளுக்கு இருக்காரு வண்டிய பொழுது இந்த மாதிரி என்ன முறைக்கிற போறேன் பாரு ஆதார் அட்டை போட்ட கிளம்பி அது அப்புறம் அமுது இருக்கீங்க அமைக்க கிடப்ப இப்போ புதுக்கோட்டையில போட்டு அமுது போ தம்பி எங்க அப்பா யாரே உள்ள விட வெளியில போய் மூடிக்கிட்டு போயா பத்து பேர் வச்சுக்காங்க நல்ல பேரு ராஜ கேகர் தள்ள பொறுப்பு என்ன சுடுதா மைக்கு ஊர் வச்சு குடிக்கிற மாதிரி நம்ம செச்சு முடியும் நல்ல அறிவாளி நல்ல அறிவாளி நல்லா இருந்தேன் எது என்ன பேசியா நான் பேசுறதா இருக்கேன் பேசுறாரு ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ஆனா திருச்சி சிகர் தந்தாவா நான் பேச போல இருக்கேன். இப்ப பேச பாரு பேசியா ஏதாவது பேசு ஊமா பண்ண மாட்டேங்க. வாதி பிறகு வாங்கினேன் வாதி பிராந்தி வாங்கினேன் அப்போ கூட அந்த பிள்ளை வாங்கி இருந்துச்சு இப்போ பயப்பட என்ன தெரியல வாதி பிறகு பிராந்திய மட்டும் வாங்கியா அவரு வாதி பிறகு என்ன அர்த்தம் நீங்க பேசணும் நான் கேட்கணும் நான் பேசுறேன் நீங்க கேட்கணும் நான் பேசி நானே நீங்க பேசுறப்ப இந்த பையன் அங்க வச்சு தான் பேசுவேயா தொப்பு தொப்பு சிவந்து போச்சியா நான் பேசுறப்ப நீங்க நீங்க பேசுறப்ப நான் பேச முடியுமா? நான் பேச முடியாது. நான் பேசுறப்ப நீங்க பேசுறப்ப நான் கேட்டாத நல்ல விவரத்தை சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியல அது பேச அர்த்தம் நீங்க பேச நான் பேச ரெண்டு பேரும் பேச பேச்சுக்கு ஒரு விளக்கம் தெரியுமா? நீங்க பேசுறப்ப நான் பொறுமையா இருக்கேன். அப்பத்தே மட்டும் கேட்கிறேன். நான் பேசுறப்ப நீங்க பொறுமையா அப்பா வாப்பா ஆண்டு விழா நடந்து நான் நீங்க பேசினா அது அர்த்தம் முடியுமா? என்ன அர்த்தம் முடியுமா? ஆளுக்கும் உயரத்துக்கும் தோட்டத்துக்கும் இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. வேஷத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏபியால ஒன்னால சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு உமக்கு என்ன வேலை? எவ்வளவு உமக்கு என்ன வேலை? எவ்வளவு உமக்கு என்ன வேலை?
நீர் வர காரணம் கூறுமையா? 2 நாளா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீர் கடுப்பாக பேசுகிறேன். நீர் கடுப்பா பேசுறேன். செப்பமையா? சரியா பேசுறீங்க. ஆளு என்ன வேலை சொல்றேன்? செந்தமிழிலே செப்பமையாக எப்படி போக சொல்லுங்க? செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேர்ந்தெடுத்து பாயுது காதினிலே. அவைய நரம்ப பட சளி போயிருக்கு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழை போல் ஆந்திரா போல் கேரளால சூப்பரா இருக்காங்க. தமிழ் 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 என்றாரே அமுதா அமுதா படித்தேன் 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 என்றால் தேனோட அமுதா தேனோட அமுதா. படித்தேன் என்றால் ஒன்று தமிழை படிக்கும் பொழுது எவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா? இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. தமிழுக்கும் எமக்கும் ஒற்றுமை இருக்கிறது. தமிழுக்கும் எமக்கும் ஒற்றுமை இருக்கு ஐயா. தமிழுக்கு உங்களுக்கு என்ன ஒற்றுமை? தமிழுக்கும் எமக்கும் தான் ஒற்றுமை இருக்கிறது. எமக்கும் தமிழுக்கும் ஒற்றுமை. நீர் பேசாதே. நீர் பேசாதே. அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது புலந்த அழுத்து மறுத்தவனால் தமிழை பற்றி எனக்கு தெரியும். நாட்டு கலைப்படுத்தாயா அந்த கொஞ்சம் உங்க பெண்களுக்கு என்னுடைய செல்லம்பர் கொடுத்தாயா அந்த பிள்ளை என்ன கொடுத்தா வாங்கி எனக்கு தந்தாயா அனைத்தும் அறிந்தவனா. தமிழுக்கும் எனக்கு ஒற்றுமை இருக்கிறது. நான் கூறுவேன் அடித்து கூறுவேன் ஐயா. அடித்து கூறுவேன் தலையில மண்டையை போட்டு கட்டியை போட்டு அடிச்சு மண்டையை ரத்தம் வர போகுதியா? நீங்கள் ஒன்று இருக்கிறது. எப்படி இந்த அடித்து கூறுவேன் பார்க்கலாம். நான் கூறுகிறேன் எப்படி தமிழுக்கும் எமக்கும் ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை? தமிழ் யார் என்றால் தமிழ் முதல்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாங்க அந்த பையன். அதுக்கப்புறம் நான் நாடகத்தில் நடிக்கிறேன் என்று ஆசைப்பட்டான். உடனே அவனை கூட்டிக் கொண்டு நாடகத்தில் பப்பம் கற்றுக் கொடுத்து இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. நான் தான் போய் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி வைத்தேன். நீங்கள் எந்த தமிழை சொல்கிறீர்கள்? பப்பம் போடுற தமிழ் வேந்தனை. நான் சொல்லும் தமிழ் வேறையா? மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216 எழுத்துக்கள். இடையில இருமல் வந்துச்சு. இரும தண்ணி குடிச்சிடாம அதுக்குள்ள அவர் கொண்டு போயிட்டாப்ல. கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு. கொண்டு போயிட்டாப்ல. உயிர் எடுத்து 216 மொத்த எழுத்துக்கள் கூட்டினால் மொத்த எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்களை கூட்டினால் மொத்த எழுத்துக்களை கூட்டினால் கூட்டினால் 247 பக்கத்தில் மொத்த எழுத்துக்கள் 247 தமிழ் கசட தவிர வரல. சொல்லு கசட தவிர என்ன என்ன என்னடா என்னது என்னதுயா? வள்ளினம் நயன நம்மள என்ன என்ன நம்மள நம்மள மெல்லினம் நம்மள சமுத்திரம் இடையில இல்ல இடையில வந்து எரல வரல எரல வரல என்ன அதே என்ன என்ன அதெல்லாம் என்னது ஏற்ற கத்திர உங்களுக்கு தெரியாதனால நீ கேட்டுக்கிட்டு இருக்க. தமிழ்ல எழுதுனா எத்தனை எழுத்து? தமிழ்ல 3 எழுத்து கிடையாது. மொத்தம் 5 எழுத்து. எப்படி? தமிழ்ல எழுதுனா 3 எழுத்து நீங்க எப்படி சொல்றீங்க? தா மீ இ சரியா சொன்னீங்க. ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது 5 எழுத்துன்னு சொல்றேன். எப்படி அந்த எழுத்து? தானா எப்படி வந்துச்சு? தானா வந்துருக்கு. அம்மா தேவை. அதையா தானா எப்படி வந்துச்சு? அதையா தானா வந்துச்சியா? அட தானாவே எப்படி வந்துச்சு? அட சங்கிலே தானாவே வந்துச்சு. என்ன நான் சொல்றேன். தானா என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? உயிரெழுத்து மெய்யெழுத்தை கணக்கும் போது அதாவது உயிர்மெய் எழுத்தை சேரும் பொழுது உயிரெழுத்துடன் ஒரு எழுத்தை சேர்க்கும் பொழுது அது தானா வந்த எழுத்து இல்லையா? அது என்ன இத்து என்ற மெய்யெழுத்தும் கூட்டல் ஆகின்ற உயிரெழுத்தையும் சேர்த்தால் உயிர்மெய் எழுத்தாக வராதா? சரி ஆசைப்படுறேன். இத்து என்ற மெய்யெழுத்தும் கூட்டல் ஆகின்ற உயிரெழுத்தை சேர்த்தால் இத்து கூட்டலா தா என்னதா? ஓத்தா
மீ என்பது உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? மீ என்பது உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? உயிரெழுத்தா? அது உயிர்மை எழுத்து. இம் என்ற மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்ற எழுத்தை சேர்த்தால் இம் கூட்டல் ஈ நீ. இம் கூட்டல் ஈ நீ என்ன மீ? அப்ப தாய் என்பது 2 எழுத்து, நீ என்பது 2 எழுத்து, ஈ என்பது 1 எழுத்து. அது அரை மாத்திரை. அப்ப மொத்தம் 5 எழுத்து. அப்ப தமிழ் எழுத்து எத்தனை? 5 எழுத்து. ஆளு உயரத்துல பாரு. ஏடா இடத்துல வந்து சட்டம் சொல்றாரு பேசுறாரு. ஒன்னாவது தெரியாம அடிப்படை தெரியாம நீர் பேசாது. அடிப்படை தெரியாம அடிப்படை தெரிஞ்சிருந்தா நீங்க பேச கூடாது. யாருக்கு சொன்ன? யார் சொன்ன? இடத்துக்கு வேலிமலை சாவல். வேலிமலை சாவல் பேர் வர காரணம் முனிவர்கள் வேள்வி நடத்தியதால் வேலிமலை சாவல் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓரம் சொன்ன நீங்க விளக்கிறாங்க சொல்லியா? நாகவண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினாலே மதுரை பெருச்சு. ஓரம் சொன்ன சொல்லுங்க. வான்மீகி சிவசு அமிர்தத்துக்கு காரணமா திருவாரூர் பெருச்சு. சிவன சக்தி தட்டி வைக்கும் பொழுது இடையிலே கோடுவட்டம் வந்தார பெரிய முடிவன் திருச்செங்கோடு பெருச்சு. ஓரம் சொல்லிய விளக்கம் சொல்றா. இருவர் ஒன்னா உருவாகியுடனே பண்டா உருவாக்கி சொல்லுவதாலே திருவள்ளுவர் பெருச்சு. ஓரம் சொல்லிய விளக்கம் சொல்றா. மறுபடியும் சிவபெருமான சாபம் கொடுக்கப்பட்டார். சாபத்தை அவர் வாங்கப்பட்டவன் போய் பிறந்தார். எந்த இடத்தை பிரிங்கி அமர்ந்தவரை பறங்கி விளக்கம் தெரியாத விளக்கண்ண விவரம் தெரியாத வெங்காயம் இவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்ற? தேவையில்லாத பேசாத. தேவையோடு உங்களுக்கு மட்டும் தலைப்புறால பேச தெரியுமா? எங்களுக்கு தலைப்புறால பேச தெரியும். ஊர் பேரத்தில் அது விளக்கத்தில் எங்களுக்கு தெரியாத சாமி. ஐயா அதை பத்தி பேசாது. அதை சொல்ல நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு தலைப்புறால தெரியும். ஊர் பேரத்தில் எனக்கு விளக்கத்துல தெரியும். தெரியாத பேசாது. தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீ தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்ல முடியாதியா? சொல்லு. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பள்ளி எடுத்து போனாங்களா? அதனால திருச்சிராப்பள்ளியின் பேரு பேசாமரியா? நீ பேசுறப்பதான் புதுசு புதுசா கோட்டையை சொல்ல விட்டாலும் புதுக்கோட்டையின் பேரு காந்திட்டாலையா பேசாமரியான்னு திருன்னு ஒரு புத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாலும் திருப்பத்தூர் பேரு வந்து பேசாமரியா அமைதியா போவாங்க. வெறும் அலியா சேர்ந்து ஒரு மலையை சுற்றுறாங்கள முராளி மலையின் பேர் பேர் வந்துட்டா இல்லையா? அமைதியா நெடுவா ஒரு மரம் இருந்தால்தான் நம்ம ஊருக்கு நெடுமரம்னு ஒரு பேர் இருக்கு. பைபாஸ்ல பிடிங்கி போட்டு போயிட்டாங்க. அது தெரியாது. ஒரு உடும்பா பிடிச்ச ஒரு பொட்டிக்கு நடந்தாலும் ஒரு உடம்ப படிக்கிற பேர் வந்துட்டா இல்லையா? மருங்காவரணி என்பது வச்சு பூரியாவாகி ஒரு மருந்து கூட அடைஞ்சாங்க. மருங்காவரணி ஊருக்கு பேர் வந்து தொண்டினி என்பது வச்சு பெரிய பெரிய குண்டியா பார்த்தாங்க. அதான் தொண்டி. சரியா? இந்த இடத்துக்கு என்ன பேர்? வெள்ளிமலைச்சாரன். ஒண்ணு தெரியாம வர்றாங்க. ஆனா உங்க மாதிரி யாரு சிறப்பா சொன்னீங்க. வேலிமலைச்சாலை அப்படின்னு பேர் வர காரணம் முனிவர்லாம் சேர்ந்து யாகம் நடத்தினால வேலிமலைச்சாரன் பேரு. ஒண்ணு தெரியாம வர்றாங்க. உங்களை மாதிரி யார் பேசுறா? என்ன சொல்ற மாதிரியா இருக்கு? உங்களை பேசுறேன். இடத்துக்கு பண்ண சொன்னீங்க வேலிமலைச்சாரன். ஆனா முட்டாப்பல ஒண்ணு தெரியாம வர்றாங்க. உங்களை சிறப்பான வேலிமலைச்சாலை பேர் வர காரணம் முனிவர்லாம் சேர்ந்து இந்த இது பண்ணுவீங்களா? அதுக்கு வேலிமலைச்சாரன் எதுவுமே தயக்கம் சொன்னீங்க. உங்க நாசமா போற வேலிமலைச்சாரன் ஐயா. எல்லாத்தையும் போட்டு கொளுத்திக்கிட்டு ரவுண்டு கட்டி ஒவ்வொரு தலைமையில் அது பேர் தான் வேலிமலைச்சாரன். நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடுயா. நாராயணன். தொண்டை நாடு எந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு? தொண்டை நாடு மொத்தம் எத்தனை காத தூரம்? ஒரு காத தூரம் என்பது மொத்தம் எத்தனை மணி? எந்த மன்னன் எந்த நாட்டை யாருக்கு ஒதுக்கி கொடுத்தான்? சொந்த நாட்டுக்குள்ள உள்ள போன மண்ணு யாரு அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க நடத்துற விவரமா சொல்லிட்டு உள்ள யாருக்கா அவங்களை கூப்பிடுங்க. தொண்டை நாடு எங்க இருக்குதானே? ஆமா, இந்தியா. ஒரு பொருள் இந்தியா சுதந்திரம் வாங்கியது 1960. அதுல இல்லை என்பது யாருக்கு வருஷத்தில் கொண்டு மண்டை ஆட்டு தெரியுது. 1984 அதுவும்
1920 விடியா சுதந்திரம் வாங்கிட்டாங்க. எப்படியா வாங்கிட்டாங்க? சுதந்திரம் வாங்கி பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு இந்தியா அப்பதான் பல மாநிலங்களாக பிரிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் தமிழ்நாட்டுக்கு போக போறோம். இங்க இருந்து நம்ம சாமியை வந்து இருமுடியை கட்டி கிளம்புறோம். தமிழ்நாட்டுக்கு போறோம். அங்கதான் போறோம். அந்த 750 கிலோமீட்டர் தான் கிளம்பிட்டோம். இங்கிருந்து நேரம் என்ன பண்றோம்னா நேரம் அப்படியே மதுரை போறோம். மதுரையிலே தான் போகணும். மதுரையிலே லெப்ட் எடுத்து நேரம் குற்றாலம் 22 நாளாச்சு. குளிக்கணும் வேண்டாமையா? அங்க குளிச்சா அப்படி என்ன பண்றாங்க? நேரம் சாயங்காலம் எருமேலிக்கு போறோம். வந்துட்டா 650 கிலோமீட்டர் தான் வந்துருச்சு. சாயங்காலம் எருமேல சமைச்சு சாப்பிடுறதா இல்லையா? அங்கே எருமேல நேரம் சபரிமலை போறோம். வந்துட்டா ஒரு 450 கிலோமீட்டர் சபரிமலை போய் இருமுடி ஓட்டத்து சாமி எல்லாம் கும்பிட்டு நேரம் நேரம் குருவாயூர் வர்றாங்க. எனக்கு அல்வா தீனி வாங்குறதா இல்லையா? ஏமாத்து வாங்க பிள்ளைகள் அங்கே தான் நேரம் பழனி வர பஞ்சாமத்தாரு பூஜை குடும்பத்தோட சேர்த்து அக்கறை பஞ்சாமரியா அப்படி நம்ம பழனி அதுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் அது நேரம் என்ன கூட்ட வாங்கி வாழை போட்டு கூட்டு அங்கேருந்து கொட்டாம்பட்டி வரோம். கொட்டாம்பட்டியிலேருந்து கரெக்டா ஒரு 27 கிலோமீட்டர் திருப்பத்தூர்ல இருந்து லெப்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கோட்டை ரோட்ல அதே நேரம் வந்தோம்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் நெடுமரம். இந்த மேடையில என்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னன்னு தொண்டை நாடுல என்ன தொண்டை நாடு எப்படா பேசுறது? தொண்டை நாடு பேர் வர காரணம் முருகனை செம்மன் கலைஞர் செம்மன் முருகனை தொண்டைக்கு பக்கத்துல ஒரு நாடு இருந்து தொண்டை நாடு சில வேலை ஐயப்பன் கோயில் சுத்தி காமிச்சிருக்கேன். இருமுடித்தோட 4000 சரி தம்பி யாரு சொல்லுங்க. அண்ணே ஆகியத்தோட தம்பி ஆகியீங்களா? தம்பி ஆகிய அண்ணே ஆகியீங்களா? ஓ நான் தான் தம்பி. நான் அண்ணே. யாருக்கு அண்ணே? தம்பிக்கு அண்ணே. எந்த தம்பிக்கு அண்ணே? தம்பிக்கு அண்ணே. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல எனக்கு அண்ணேன்னு சொன்னீங்களாம்ல. அது வேற விஷயம். அதை பற்றி தேவையில்லை. நான் உரையாடியது வேற ஒன்று, நீங்க உரையாடுறது என்னிடம். அண்ணன் அது என்ன உரை? பேச்சுரை. பேச்சினுடைய உரை. உரை தமிழ் உரை. தமிழ் உரை என்ன உரை? அதான் ஆண் உரையாடுகிறார்கள். அதனால அதுக்கு பேர் வந்து ஆண் உரையாடுவது. ஆண் உரையாடுவது. பெண் உரையாடுகிறார்கள். பெண் உரையாடுவது. உரையாடுவது பெண் உரை. உரையாடுவது. இப்ப நாம இருவருமே உரையாடுவோமே. ஆமா அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கு நான் தான் அண்ணன் தம்பிங்க காரணம் இல்லையா? தம்பிகளுக்கு அண்ணன் காரணம். நான் மொத்தம் 10 பேர் வந்தேன். மொத்தம் 7 பேர். 10 பேர் வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? 7 பேர் பிறந்தா காரணம் இருக்கியா? என்ன காரணம்? உங்க அப்பனுக்கு இயல்பாடு இருந்து 10 பிள்ளைய பெற்றாரு. எங்க அப்பனுக்கு 7 மேல எந்திரிக்கிறாரு. செகண்ட் வசிஷ்டன் பிறகு மறைசி புரஸ்தர் ஆங்கிரசர் அத்திரி புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணனுங்களே. நீங்க அண்ணன் எத்தனை பேர்? 7 பேர். உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீங்க வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீங்க வேணும்? அண்ணன் வேணும். நீங்க அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன் தம்பி. கடத்துல வந்து முடியா? கடைசி வந்தோனி. நடுவுல வந்தோனி. நடுவுல நீ இங்க வந்த. நடுவுல போலங்க. சார் பேர். அவியாவல போலங்க. அப்ப அவியா நடுவுல வந்தனே. எனக்கு முன்னாடி வந்தாங்க. உனக்கு முன்னாடி எப்ப வந்தா? ஆமா இதுல வராதோ? எங்க அம்மா முன்னாடி வந்தாங்கல்ல. உங்க அம்மா முன்னாடி வந்தா உங்களுக்கு மாமி வராங்க. ஆமா. நான் அறியட்டவனே. இந்த மாமி வராங்க நான். இல்ல தபோ. பெரிய போ. தபோ. மாப்ள விஷயத்தை தெரிஞ்சுங்க. மாப்ள நீ எதுக்கு மாப்ளங்கற? நீ மட்டும் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்ல நான் மாப்ளன்னு சொல்ல கூடாதா? மாப்ள என்றால் உறவு முறை கிடையாதியா? சிறப்பு குறின்னு அர்த்தம். மா வீரன், மா மேதை, மகாலட்சுமி. மா என்றால் சிறப்பு குறிய. இல்லைன்னா சிறியவன். சிறியவரா இருந்தா கூட பெரியவர்கள் போர்டு பேசிக்கிட்டு மாப்பிள்ளை பெருமை பார்த்தீங்களா? இலக்கண மதிப்பு பார்த்தா எழுத்துக்கள் விளக்குறாங்க. மாப்பிள்ளைகள் 5 எழுத்து, இலக்கணம் 5 இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். தெரியாது. எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், ஆப்பு இலக்கணம், கப்பு இலக்கணம், மாற்று பாயிட்டு, அணி இலக்கணம், 4 இலக்கணம் சரியா போச்சுங்கிற அப்புறம் ஆப்பு சாப்பிட்டாவே இலக்கணம் வந்து இலக்கண முறைப்படி பார்த்தா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு விளக்கம் இருக்கலாம். எப்படி நான் சொன்னேன்? மாப்பிள்ளை முதல்ல மா, முக்கணினே முதற்கனி மாங்கனி, மாதா ஊட்டாத சோறை மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும் என்றார்.
பழக்கம். மாப்பிள்ளை என்பதுல முதல் எழுத்து என்ன? மா. ஒரு என்ன வந்துச்சு? மா வந்துச்சு. இப்ப என்ன வந்துச்சு? இப்போ ஒண்ணும் இல்ல. முதல்ல மா வருதா? இப்ப என்ன வருது? இப்ப வரல, அங்கேயே வந்துச்சு வச்சுக்கிறேன். பி எப்ப வரும்? பி வந்து பின்னாடி வரும். மாப்பிள்ளை முதல்ல மா, ரெண்டாவது இப்பு, மூணாவது பி வர. ராஜா சொன்னது முதல்ல மூத்தர் வந்து ரெண்டாவது பி வரும். மாப்பிள்ளைக்கு மூணாவது பி வர. மாப்பிள்ளை இருந்தாலும் மறுமையா இருந்தாலும் சரி, முதல்ல மூத்தர் ரெண்டாவது பி வரும். சொல்லவே தெரியும். நீ நல்லா நீ உட்காந்து எழுதி பாருங்க, மூணாவது பி வர. நீ நல்லா உட்காந்து நிச்சு பாரியா, அப்பதான் தெரியும் முதல்ல மூத்தர் ரெண்டாவது. அடுத்து இல்லை. என்ன இல்லை? வயிற்று ஒண்ணுமே இல்லைன்னு காலியா கட்டு போக இல்லாத என்று சொல்லக்கூடிய மனைவி சரியாக இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. கட்டப்பட்ட ஆளுகளோட எனக்கு ஒரு வாரத்துக்கு எந்த தொந்தரவு இல்லை. அதுக்கு சொல்ல மச்சான், அது மா நெடி, இது மா குரில். ஆனா மனிதர்கள் மனிதன் உண்டு, மனித தெய்வம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. முதல்ல மானா, அடுத்து இச்சா. எத்தனை இச்சா? ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை எத்தனை இச்சான்னு இல்லையா? எதுக்கு சம்பாதிக்கிறான்? ஒரிச்சா வயிறு. எல்லாருக்குமே ஒரிச்சானா வயிறுன்னு சொன்னாங்க. அப்ப அவருடைய கையில வந்து 8 இச்சானா, உடம்பு 8 இச்சா. இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஐயா, நீங்க விவரமா பேசுறோம்னு கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை கேட்கிற பாருங்க. ஒருத்தர் போய் ஒருவன்ட்ட போய் 3 இடம் கேட்கிறேன். ஏன் கேட்டேன்? இடம் கேட்டோடனே அவன் தாலி வார்த்து கொடுத்தா. பூமியை ஒரு அடியாகும், விஷ்ணு அடிச்சா உடம்ப, பூமி ஒரு அடியாகும், ஆகாசத்தை ஒரு அடியாக வளர்ந்தான். இன்னும் ஒரு அடி எங்க என்று கேட்க சிரசை காட்டினா. சிரசே பிரதானம். அப்ப காட்டினா இல்லையா? யாரு யாரிடம் போய் இடம் கேட்டான்? அவன் எப்படி இடத்தை கொடுத்தான்? தலையில மிதிச்சு அமுக்கினானே, மிதிச்சு அமுக்கினவன் யாரு? மிதி வாங்கினவன் யாரு? இதனுடைய கதையினுடைய விவரத்தை நீங்க சொல்லுங்க சாமி. இந்த கதை வந்து ராமாயணம். உங்களுக்கு தெரியல சொல்லுங்க, நானும் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்லி தெரியலையே. ராமாயணத்துல இந்த கதை இருக்கு இல்லையா? இருக்கு சாமி. இருக்கா? ஒரு அர்த்தமா கதை இருக்கு. ஆஞ்சநேயர் பெருமான் இங்க இருந்து ஒரு கனியை கொண்டுட்டு போறாரு. கொண்டுட்டு போய் யாரு இந்த உலகத்தை முதல்ல சுத்தியாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பெருமான் ஒரு போட்டி வைக்கிறாரு. மண்டையை தெரியும் போது இந்த கதையில ராமர் கொண்டாட்டிய சொல்லிட்டு அப்ப இந்த கதை இல்லை நினைக்கிறேன். மகாபாரதம். மகாபாரதம் 5 இருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், வீரப்பன், சத்ருவன். இந்த மாதிரி எழுதிட்டா நான் செத்துருவேன். ஒரு நல்ல அறிவாளி எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட ரோசம், சூடு, சுரங்க, மான, வெக்கல். நல்ல அறிவாளின்னு நகைச்சியா பேசுற கண்டிப்பா பேசுறேன். என் மேல கொஞ்சம் அதிகாரி கிளம்பிடுச்சாரு புத்தி எடுத்துட்டு அந்த பிரச்சனை டீல் பண்ணிடுறேன். அந்த தெய்வங்கள் கிடையாது. உனக்கு என்ன அவசரம் பண்ணி போயிட்டு வா. அடுத்து கோத்துருவாரு. பயமா இருக்கா? எதுவுமே பேசி பார்ப்பேன். பேசி பாருங்க சாமி. ஒரு வார்த்தை ஒண்ணும் இருக்காங்க. நான் முடிச்சுட்டு கேட்கிறேன். நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியுங்க. நீ பேச முடியாது. அதை நீங்க சொல்லக்கூடாது. சொல்றத காதுல வாங்குறேன். அறிவாளி செல்வத்தில் செல்வத்தை எல்லாம் தலையில போட்டு ஒரு மனிதனுக்கு அடக்கம் 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 அது உயிர்த்து விடும். அடுத்து நன்றி மறப்பது அன்றே மறப்பது நன்று உண்டு வாழ்வார் தொழில் செல்வார். அடுத்து துப்பாக்கி துப்பாக்கி அடுத்து தீனா சுட்டமும் நான் பேசுறேன். நீ பேசினா சாமி அருள் இருக்க வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா உடம்பு இல்லை. அப்புறம் ஒரு எடுத்தலாம் இதெல்லாம் ஒன்னால சொல்லி விட்டா எப்போது திருக்குறள் யாதனை யாதனை இல்ல இறந்தார் இறந்தார் பெருமையா பேசு. தெரிஞ்ச விஷயம் முடிச்சிடறேன்ல. முதல் சொல்ல ஆரம்பிச்சு முடிச்சு வைக்கிறேன்னா பெரிய இதுவரை உனக்கு நல்ல பேரு. எனக்கு எப்பவுமே நல்ல பேரு. நல்ல பேரை காப்பாத்தி போயிடுறா. எனக்கு எப்பவுமே நல்ல அரை காரணம் அவரோட கூட இணங்கி இருப்பாரு. அடுத்து கேட்டுருக்காங்க. இருந்தா நாடோடு மாதா பிதா குரு தெய்வம். அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் திருஞான சம்பந்தர் என்ன மாதா பிதா குரு டிரைவர்ல போட்டுருக்காங்க. சவுடாலி சட்டை ஏய் ரொம்ப மண்டக்கணை பிடிச்ச ஆடுற சொல்றீங்க. தாயிர் சிறந்த கோவில் பிள்ளை தந்தை சொர்மைக்க மந்திரங்களை என்ற
சொன்னார்கள். சினிமா பாட்டா போட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. தாயில் சிறந்த கோவில்களை தந்தை சிறுமைக்கு வந்துருமே என்று சொன்னேன். நம்ம ஈண்டெடுத்து முதலில் உலகில் கொடுத்தவர் தாய். அந்த தாய் என்ன சொல்றோம்? ஈண்டெடுப்பு காரணமாக தந்தை. தந்தை என்ன சொல்றோம்? தந்தையுடைய படைக்க தம்பிக்கு முதல்ல இருந்தவனே அண்ணனுக்கு பின்னே வருவனே சொல்லணும். நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நீ தெரிஞ்சு வச்சிருக்க. நான் சொல்றதே நீ திருப்பி சொல்ற. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் சொல்லு. அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி அக்கா அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி அத்தை சாமி நல்லவங்களுக்கு நல்லா தெரியுங்க. அத்தை மாமா சித்தப்பா 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 சின்னம்மா தத்திட்டா தாதுது தூதிக்கு தத்துக்கு சுத்தி துதைக்கு துதை தாதுது சித்தி தத்திட்டு நாதுது தத்திட்டா தாதுது அகர முதல் எடுத்தெல்லாம் கற்கை கசடர கற்பவை தத்திட்டா தாதுது தூத்து செல்வத்தில் செல்வம் ஜெயித்தில் தத்திட்டா தாதுது நல்லா வர மாட்டேங்குது. சாமி ஆள வழியா சாமி சாமி என்று செடி போனா முடிய பார்க்காம கூட வச்சுதான் கோவில் இல்லாம இருக்கிற சாபத்தை பெரும் பிரம்மன் பெற்றானே. நான் இந்த அகந்தி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. நான் இந்த ஒற்றுமை ஒரு மனிதனுக்கு என்றால் முக்கியமான இடத்தை பெறுவான் என்று கடவுள் என்றாலே கடந்து செல்வம் மனிதன் அதையும் கடந்து செல்கிறான் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய போகிறான் என்று நான் அர்த்தத்தை கொண்டார். நாராயணன் இந்த நாராயணன் சொல்லக்கூடிய நாராயணன் காக்கும் கடவுள் காக்கக்கூடிய கடவுள் என்ற காலத்தால் தலையை சொல்லிய தலையை கைவிட்டு சென்றார் பத்மாசுரன் எவனை இணைத்தாலும் அவர்கள் பிரசவ இருமுறை கைவிட்டால் கூனி முன்புகளை மந்திரை பரவலை கூனி இந்த உழைத்த ராமாயணத்தை எந்த கட்டித்திரையில் நாங்கள் எட்டுத்துக்கும் 16 குணமும் எங்கும் ஒன்றாய் உட்கார்ந்து பலசிதான் வால்மீகி முன்புகளை அச்சகன் மரங்களை வால்மீகி ராமாயணத்தை சமஸ்த பின்னே கையெழுந்த காத்தோடி அர்ஜுனன் 1000 நிறங்கள் கிடைத்த என்பதற்காக ஓடி 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 உட்கார்ந்து ஓடாமல் நின்றிருந்த பவிசியனாரை சிவமுடிவன் உலகிற்கு பெருமை சேர்க்க என்பதற்காக ஆனால் அது அழுதால் மகாபாரத திரௌபதி அழுதால் மகாபாரத போர் முடிவு வந்தது சிரித்தால் ராவணேச பக்தக்கரையை கொடுத்து சிவமா அந்த தொலைல அழைச்சா துரியோதனுக்கு சாவு செத்தா மகாபாரதம் தொண்டையை போய் சிக்கினா நெஞ்சில் அழைத்தது நெஞ்சில் அழைத்ததால் தான் பிரம்மராஜப்பட்ட அலட்சியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டு கீழே லிங்கம் அந்த புத்தி என்றாலே மிகப்பெரிய அந்த தெரியாம மாரீச மாயமானவன் தான் ராமன் ராமுரு என்றாலே முருகா 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 என்ற நாமம் வருமே. இந்த முருகா என்ற நாமத்தை ஓதும் பொழுது அருள் பிறக்கும் இந்த உலகிலே அருள் போக வச்சா கிரகங்கள் இந்த கிரகங்கள் நவக்கிரகம் நவக்கிரகங்களை தனித்தனியே திருப்பி வைத்தவன் இணைக்காரான். அதனால கிரகம் துப்போதையில் ஒரு மனிதனோட உடம்பு எப்பொழுது எச்சில் வெளிப்படுதோ அதே எச்சில் சாப்பிட்ட நாரதர். அதனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. பாவம் ஆண்மகன் பெண்மகளுக்கு செய்வது பாவம், பெண்மகன் ஆண்மகளுக்கு செய்வது பாவம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திரை விதைத்தவன் வாய மூடுங்க வாலி உள்ளே சில தம்பி மூடுங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை. அந்த சண்டையினாலே வரப்பட்டது மிகப்பெரிய ராமாயணத்தில் ராமனுடைய உதவியினாலே ஒருவன் பெறப்படுகிறார் என்பதனுடைய அடிப்படை காரணம் இருக்கிறது. அதனால்தான் அந்த அண்ணனாகப்பட்ட வாழி இந்த வாழி என்று சாமி கையெழுத்து 5 வணக்கம். ஏன்னா யாரு நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாக நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இந்த 5 வகை நமஸ்காரங்களை யாரை பார்த்து யாரார் இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதனுடைய அடிப்படை காரணம் இருக்கிறது. அதற்காகத்தான் சொன்னால் தண்ணீரும் காவிரியே என்று சொன்னார். தண்ணிக்கு உலகில பெருமை இருக்கிறது. அந்த தண்ணிக்கு பெருமை கொண்டாத கை வைத்தால் வைகை நதி ஓடியது. இந்த வைகை வருவதற்கான குண்டோ வைக்கப்பட்ட குடிக்காம இருக்காத பழகிக்க. தண்ணி பீடி சிகரெட்டு இதுல எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீக்கிரம் சாது வாங்கலாம். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்க நல்லா இருக்க அவசரோட.
வாயை திறனால் மூடாமல் இருந்தவன் ராமாயணத்திலே கபந்தம் மட்டும்தாயா அவன் தாயா வாயை திறந்தா மூடாமல் என்ன காரணம் கை ரெண்டை நீட்டிப்பார் தலை இருக்காது வைத்த பெரிய வாய் அந்த வாயை வச்சு வரக்கூடியவங்க எப்படியே பிடிச்சு உள்ள முடிங்க அப்புறம் மனுஷனுக்கு மறிச்சு வாங்கி கொடுக்க போற அது உன்னுடைய நன்மை